இன்னைக்கு என்ன பைக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட டியூக் 390 2025 மாடல். இதில் என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து என்ன மாதிரியான நியூ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலரும் பார்த்திங்க அப்படின்னா அட்லாண்டிக் ப்ளூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டியூக் 390 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு 390. ஸோ கண்டிப்பாக 400 செக்மெண்ட்டில் நீங்கள் ட்ரையம்போட ஸ்பீட் 400 இல்லாட்டி வந்து நீங்கள் பஜாஜோட 400 சிசி என்எஸ்ஆர் இருக்கட்டும், இல்லாட்டி வந்து டாமினார் நீங்கள் எதை கம்பேர் பண்ணாலுமே இந்த டியூக் 390 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். ஸோ இதில் எக்கச்சக்கமான நியூ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டியூக் 390 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த 390 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் இந்த பைக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு மெனூரபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ டியூக் 390 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் வந்து அப்பல்லோட உங்களுக்கு டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 43 mm WP அபெக்ஸ்லேருந்து USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான். அண்ட் அப்படியே நீங்கள் வீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்லாண்டிக் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலரை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக கேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான கலர் ஆரஞ்சு கலர் அப்படின்னாலே கேடிஎம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஸ்டெபிலிட்டி டெஃபினட்டாக பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ரேடியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் லிக்விட் கூலிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு இன்ஜினாக இருக்குது. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LC4C இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024 மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 399 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவருமே பார்த்தீங்கன்னா 46 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பைக் இது வந்து ஒரு சிங்கிள் சிலிண்டராக இருந்தாலுமே அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 167க்கும் மேலே தாராளமாக இந்த பைக்கால் வந்து போக முடியும். ஸோ அஃபிஷியலாக கேடிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணுது. அண்ட் மைலேஜ் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு 25 km/லிட்டர் வந்து கொடுத்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃப்ரேம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரீல்ஸ் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சப் ஃப்ரேம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியமில் உங்களுக்கு வந்து சப் ஃப்ரேம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இந்த டியூக் 390 கொடுத்ததுனால டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான பைக். அதே மாதிரி இந்த ஒரு செக்மெண்ட் கில்லர் அப்படின்னே சொல்லலாம் 400 சிசியில். ஸோ நம்ம எல்லாருக்கும் ட்ரையம்போட ஸ்பீட் 400 தெரியும். ஸோ ஸ்பீட் 400க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இது அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா WP அபெக்ஸ்லேருந்து 10 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் WP அபெக்ஸ்லேருந்து 10 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பனானா ஸ்விங்காம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அலுமினியம் ஸ்விங்காம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 240 mm சிங்கிள் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இல்லாட்டி க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, 5 inch TFT டிஸ்பிளே, ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன், LED லைட்ஸ், இந்த மாதிரி வந்து எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 820 mm சீட் ஹைட் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து 800 mm சீட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வாங்கி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். 820 mm பெரிய சீட்டாக இருக்குது, ஹைட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா. அண்ட் அதே மாதிரி கிராப் ரேல்ஸ் எல்லாமே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிங்கிள் பீஸ் கிராப் ரேல்ஸ் 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டியூக் 390 பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெனூரபிலிட்டி இந்த பைக்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹேண்ட்லிங் ரொம்ப நல்லாயிருக்கும். பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன இந்த டியூக் 390 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கை பார்த்தீங்க அப்படின்னா 15 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து E20 கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய ஃபியூல் வந்து உங்களால் போட்டுக்க முடியும். ஸோ டெஃபினட்டாக E20 ஃபியூல் மட்டும்தான் போடணும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் உங்களுக்கு வந்து அந்த ஆரஞ்சு ஃப்ரேம்ஸோடு வர்றது, அதே மாதிரி ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு 17 inch அலாய் வீல்ஸ் எல்லாமே இருக்கிறது. பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டியூக் 390 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பைக் அப்படின்னே சொல்லலாம். இதில் முக்கியமாக இப்போது ரீசெண்டாக அப்டேட் கொடுத்த இந்த 5 inch TFT டிஸ்பிளே,
ஸோ இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு, எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல், சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் வந்து உங்களால் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும், க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 inch கலர்டு டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் உங்களால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். இதில் வந்து ஸ்ட்ரீட் அண்ட் ரெயின் அப்படிங்கிற ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க, ரைடிங் மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களால் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் இந்த 5 inch டிஎஃப்டி டிஸ்பிளேல ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நேவிகேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்ச் கியர்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, ரொம்பவே கிளிக்கியாகவும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஸ்விட்ச் கியர்ஸும் இந்த பக்கம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் உங்களால் வந்து பைக்கோட என்ஜின் கில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி அண்ட் இந்த பைக்கோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா இதோட ஃபுட் பெக்ஸ் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்சி பண்ண உங்களுக்கு ஃபுட் பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு ரியர் டயர் ரொம்ப வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சாரி கார்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போலோட ஆல்ஃபா டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக இந்த டியூக் 390 பொறுத்த வரைக்கும் பவர் பேக்டான ஒரு ராக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ராக்கெட் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இது நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் சரி உங்களால் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்காக ஸோ ஃபியூல் டேங்கோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. உங்களோட நீயை இங்கே நீங்கள் டக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கார்னரிங் எல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு பைக் டியூக் 390. இதில் நம்ம மைலேஜ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான பைக் நம்ம வாங்கிட்டு மைலேஜ் கிடையாது அப்படின்னு நம்ம யோசிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ஸ் இந்த டியூக் 390ல கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு LC4C இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினில் ரீஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க கேடிஎம்மை பொறுத்த வரைக்கும். இதில் உங்களுக்கு அந்தளவுக்கு ஹீட்டும் வந்து பெருசாக ப்ரொடியூஸ் பண்ணாது. அண்ட் ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.7 liters ஆஃப் ஆயில் வந்து உங்களால் வந்து போட்டுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கூலண்ட் ஆயில், உங்களால் வந்து கூலண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல ஆயில் வந்து உங்களால் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட், ஸோ எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் எல்லாமே ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் தெரியாமல் கால் வச்சாலும் இது வந்து சுடாது. ஸோ அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டுக்குமே ப்ரொடக்ஷன் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ BS6 பேஸ் டு எமிஷன் நார்ம்ஸ் படி லான்ச் பண்ணியிருக்கனால பெருசாக உங்களுக்கு சவுண்ட் அப்படிங்கிறதும் கிடைக்காது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ ஏபிஎஸ் அண்ட் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லா சென்சாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் லான்ச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபிங்கர் டிப்பில் வந்து இந்த டியூக் 390ல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 5 inch டிஎஃப்டி டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் இருக்கா இல்லையா, ஏபிஎஸ் ஆனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரைடிங் மோட்ஸ் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் பைக்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோட கூலண்ட் டெம்பரேச்சர் என்ன, இது எவ்வளோ ஃபியூல் ரேஞ்ச், எவ்வளோ தூரம் வந்து ரைட் பண்ண முடியும், சர்வீஸ் இண்டிகேட்டர், அப்புறம் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களால் இந்த டியூக் 390 இந்த 5 inch டிஎஃப்டி கலர்டு ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த பைக்கில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி லைட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி இண்டிகேட்டர்ஸ், எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த டிஆர்எல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அதே மாதிரி உங்களுக்கு இந்த பைக்கோட கலர், அந்த ஆரஞ்சு ஆக்சென்ட் அங்கங்கே கொடுத்துருக்குறது பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு பைக்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 390 இல்லாட்டி ஒரு 400 சிசியில் உங்களுக்கு ட்ரைம்போட ஸ்பீட் 400 கம்பேர் பண்ணாலும் சரி, இல்லாட்டி டாமினார் 400 இந்த மாதிரியான பைக்ஸை கம்பேர் பண்ணாலும் ஸ்டில் இந்த டியூக் 390 தான் டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான வின்னராகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு தாறுமாறாக இருக்குது. அண்ட் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த டியூக் 390ல இருக்குது. அது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூச்சர்ஸாக தான் கொடுத்துருக்காங்க.
இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவிகேட் பண்ணிக்க முடியும், நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூ ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த டியூக் 390 இந்த 2025ல பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் நல்ல கலர்ஸில் இருக்குங்க. ஸோ அட்லாண்டிக் ப்ளூ கலர் இருக்குது, பிளாக் வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, அண்ட் ஆரஞ்சு கலருமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் ஆரஞ்ச். ஸோ டெஃபினட்டாக இத்தனை கலரும் இருக்குது, இவ்வளோ கான்ஃபிகரேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா இந்த பைக்கோட ப்ரைஸுங்க. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3,60,000 வந்து உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 2,96,000 வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ கான்ஃபிகரேஷனோட டெஃபினட்டாக டியூக் 390 ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் இருக்குது அண்ட் இதோட லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அக்ரெசிவான ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் வந்து இந்த பைக்கில் இருக்கும். ஸோ உங்களால் வந்து இந்த பைக்கை ரைட் பண்ணாமல் இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கான ரைடிங் எர்கனாமிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க 2025 மாடல் கேடிஎம்மோட டியூக் 390. ஸோ உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி பர்சனலான இமெயில் ஐடியில் நீங்கள் வந்து காமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.